Hi friends, Diya Ariwork designer. Friends, இன்னைக்கு ஒரு நெட் வச்சு ஒரு ப்ளவுஸ் பார்ப்போம். இந்த டிசைன் வந்து ஒரு நீட் அண்ட் ரிச் லுக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, சாரியோட கலர் வந்து பிங்க்கு. இது பிங்க்குன்னு சொல்லலாம், இல்லை மெஜந்தா கலர்னு கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே நான் த்ரெட் கொடுத்துட்டேன். எப்போவுமே நம்ம நெட் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நெட் கிளாத்தை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், கட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து ஒரு 6-7 கூட போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சரியில் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாகவே த்ரெட்டால் கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடியில் அதுக்கு மேலே தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நீட்டாக இருக்கும், பிசுறு தட்டாது. இதை நான் சொல்கிறதுக்கு எதுக்குன்னா, பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். நெட் வச்சு எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கட் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த ஷேப் பார்த்திங்கனாலே தெரியும் ஒர்க்கு. அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிசுரும், அப்புறம் ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு வெளியே வர்றது அதெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன்னா, த்ரெட் கொடுத்துட்டேன். த்ரெட்டு வந்து ஒரு 3 லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் சரி வந்து ஒரு 3 லைனு. அப்புறம் த்ரெட்டால் கட் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாகவே அடியில் இருக்கிற க்ரீன் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அது கட் பண்ணிட்ட பேருக்கு தான் நான் கட் பீடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கட் பீடு வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, குந்தன், இது வந்து ஸ்டிக் குந்தன். இதில் வந்து ஸ்டிக் பண்ணி கேப் விட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு காஞ்ச உடனே அதுக்கு அந்த கேப் வந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து கட் பீடும் 4 mm பீடும் ஒரு சின்ன மோட்டு மாதிரி பண்ணிவிட்டு அந்த கேப்லலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மூக்குத்தி ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், டிசைனை மூக்குத்தி ஸ்டோன் மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் வந்து ஜர்தோசியில் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து 2 inch நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் 2 inch வச்சுருக்கேன். இந்த நெக்கு வந்து ரொம்ப லோ நெக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவரில் வந்து ஜர்தோசி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக அந்த 2 inch எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து இந்த 2 inchல வந்து அந்த ஸ்டோனை ஒட்டிட்டு அப்புறம் வந்து 3 லேயர் ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து கேப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லவங்கம் ஸ்டிச் வந்து இது என்ன பண்ணியிருக்கேன், சமைக்கி வந்து லைட் க்ரீனில் போட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அப்புறம் அந்த கேப் இருக்கும், அந்த ஃப்ளவரெல்லாம் நம்ம ரெடி பண்ணோடனே அந்த கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து கட் பீடில் வந்து சுருள் மாதிரி பண்ணிவிட்டு அந்த சுருளில் உள்ளே வந்து நமக்கு என்ன இருக்கும்னா கேப் இருக்கும், அதில் வந்து கட் பீடும் சமைக்கியும் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து பாருங்கள், நல்லா பார்த்தா தெரியும். இந்த சைடு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜர்தோசியில் ரவுண்ட் கொடுத்துட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது உங்களுக்கு ட்ராயிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே கூட பண்ணலாம். இதை ட்ரேஸ் எடுத்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து என்னென்னா, இதோட அளவு மட்டும் மெஷர் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் செகண்ட் திங், ஜர்தோசியை ஸ்டிச் பண்ண தெரியுறவங்க இது ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் எலிகண்ட்டான ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். அடுத்தது அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே மூக்குத்தி ஸ்டோன் ஒட்டிட்டேன் இந்த கேப்பில். அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லாகவே அந்த கட் பீடு பேர்லில் வச்சுருக்கேன். இந்த சைடு கோல்டில் கட் பீடு, அப்புறம் வந்து கோல்டு 3 mm பீடு வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லேயர் மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம நெக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபுல் நெக்கும் பாருங்கள். புட்டா வந்து நான் ஃப்ளவர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்டிக் ஸ்டோனில் வந்து பேர்ல் இருக்குது. அந்த பேர்ல் ஒட்டிட்டு
நெக்ஸ்ட்டு கட் பீடால் வந்து ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் நெக்கும் பாருங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒர்க்கை நீங்கள் நீட் அண்ட் லுக்காக போடலாம். எலிகண்ட் ஒர்க்கை என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். த்ரெட் கொடுத்துருக்கேன். சாரீ கலர் வந்து பிங்க்கு. த்ரெட் கொடுத்துருக்கேன். அப்புறம் சரி கொடுத்துருக்கேன். சரி கொடுத்துட்டு அப்புறம் கட் பீடில் வந்து லைன் கொடுத்துருக்கேன். லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டிக் ஸ்டோன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு இதை தான் ஒட்டிட்டு வந்து ஃபுல்லாகவே கேப் வச்சு ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இதில் வந்து கட் பீட் கொடுத்துருக்கோம்ல, அது 3 mm பீட் வச்சு ஆஃப் ஃப்ளவர் மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு 3 mm பீடும் கட் பீடும், அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு 3 mm பீடு கட் பீடு, அது மாதிரி ஒரு முத்து மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்டோனையும் அதே மாதிரி ஒட்டிட்டு இதில் வந்து லவங்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த கட் பீடில் வந்து சுருள் மாதிரியும் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல் ஃப்ரண்ட் நெக்கும் பாருங்கள். இன்னொரு ஸ்லீவும் பாருங்கள். இந்த ஸ்லீவில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ஃபினிஷ் பண்ணதில் வந்து பாருங்கள், இந்த ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதில் இருக்குது பார்த்தீங்களா, சமைக்கி வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் ப்ளவுஸு. ஸ்லீவ் போர்ஷன் பாருங்கள். ஸ்லீவ் போர்ஷனில் வந்து நெக்குக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த இன்ச் வந்து இது வந்து சின்ன கை, சின்ன ஸ்லீவ் தான். இது ஸ்லீவ் வந்து ஒரு 7 inch இருக்கும். நான் ஒர்க் பண்ணது வந்து ஒரு 4 1/2க்கு பண்ணியிருப்பேன். ஆமாம், 4 1/2க்கு 4க்கு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம நெக்குக்கு எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி கொடுத்துட்டு இந்த லேயர் வந்து ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த 2 inch சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளவரை முதல்ல பண்ணிவிட்டு கேப் இருக்கிறதுல இந்த சுருள் மாதிரி பண்ணியிருக்கேன். புட்டா வந்து பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம், நம்ம வந்து நெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அளவோட எக்ஸ்ட்ரா தான் நெட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒர்க் வந்து பாருங்கள், இது வரைக்கும் தான் பண்ணியிருப்போம். இதுதான் ரெடி அளவு, அது வரைக்கும் தான் பண்ணியிருப்போம். இந்த துணியை விடணும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிசுறு தட்டும். ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்காது, பிச்சுக்கும் ப்ளவுஸு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சைடு நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டே ஆகணும். போட்டிங்கன்னா டெய்லர்ஸ் வந்து இந்த கேப்லேயே 2-3 தையல் போடும் போது இன்னும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த புட்டா பாருங்கள். புட்டா வந்து அந்த ஸ்டிக் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, ஸ்டிக் ஸ்டோனில் அந்த பேர்லில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒட்டிட்டு அப்புறம் ஃபுல்லாகவே 3 mm பீடும் 3 mm பீடும் கட் பீடும் வச்சு ஃப்ளவர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.